எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மெயில் ஸ்டோரி தான். ஸோ மெயிலில் ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்த ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்னா, தனியான 6 வருஷம் இருக்கேன். என்னுடைய மனைவி இல்லை. ஸோ நான் தனியாக 6 வருஷமாக இருக்கேன். இப்போ அடுத்த செகண்ட் மேரேஜுக்காக அலைன்ஸ் பார்த்து மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆச்சு மேடம். பட் ஆனால் இந்த 6 வருஷம் நான் தனியாக இருந்தப்போ எனக்கு உடலுறவு சுகம் அப்படின்றது எதுவுமே இல்லை. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. இல்லை நீங்கள் மெயில் கூட சென்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இதில் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களும் யாரையும் குறிப்பிடணும் கிடையாது. முழுக்க பார்த்திங்கன்னா பொதுவான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறோம். ஒரு பாலின கல்வி அப்படின்றது நம்ம இருப்பாளருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது சரியான முறையில் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் மோட்டிவேஷனாக நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டிஸ்க்ளைமரை ரீட் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க கன்டினியூ பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே. இப்போது இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி 6 வருஷம் தனிமையான வாழ்க்கை, ஓகேவா? ஸோ எல்லாத்துக்குமே, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த அதாவது ஆசபாசங்கள் அப்படின்றது இருக்கிறது நியாயமான விஷயந்தான், ஓகேங்களா? ஸோ இந்த 6 வருஷ வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சில பாஸ்ட்டை மறக்க முடியாமல் குடும்ப சூழ்நிலை இந்த மாதிரி நிறைய காரணங்களால 6 வருஷமாக செகண்ட் மேரேஜ் பண்ணாமல் இருந்திருக்காரு, ஓகேவா? பட் ஆனாலும் இவர்னால சில நேரங்களில் இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த உடலுறவு ஆசைகள் வரும்போது சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்து பார்த்திங்கன்னா லைஃப்பை கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 6 வருஷமாக சுய இன்பம் வீக்லி 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அவருக்கு எப்போல்லாம் அந்த மாதிரியான ஃபீல் வருதோ அப்போ எல்லாமே சுய இன்பம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு, ஓகேவா? இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, இதனால் இப்போ இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணி 6 மாதம் ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்க அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணவங்களோட முழுமையான தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியலை, ஓகேங்களா? அவங்க அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு இல்லையா, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இது ஃபஸ்ட் மேரேஜ், ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவங்களே சொல்லியிருந்தாரு, நிறைய அவங்க எதிர்பார்க்குறாங்க, எஸ்பெஷலி இந்த தாம்பத்திய உறவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இவர்னால் பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸு 3 மினிட்ஸ்க்கு மேலே உடலுறவு பண்ணவே முடியல. இன்னும் 2வது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்ம் வெளியில் வந்துடுது, விந்து வெளியில் வந்துடுது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக அது இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேச்சுரலான ஒன்று தான், ஓகேவா? அண்ட் அதே மாதிரி உடல் ரொம்ப டயர்டாகிடுது, சோர்வாயிடுது, ஆக்டிவாக என்னால் இருக்க முடியல. சுய இன்பம் பண்ணும்போது நான் இருந்த ஆக்டிவாக கூட இப்போ என்னால் சுத்தமாக இருக்க முடியல. பட் ஆனால் அவங்களுக்கு இது நிறைய எதிர்பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் என்னால் அதை ப்ராக்டிக்கலாக பண்ண முடியல, அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ 6 வருஷம் சுய இன்பம் அப்படின்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அது பாடி ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக பழகிருக்கலாம். இதனால் என்ன ஆகும்னா, அந்த ஃபீல் வரும்போதே ஸ்பெர்ம் டக்குன்னு வெளியில் வந்துடும், ஓகேங்களா? ஏன்னா நம்ம சுய இன்பம் பண்ணுறதுக்கும் உடல் உறவில் ஈடுபடுறதுக்கும் 2க்கும் வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? சுய இன்பம் அப்படின்றது டக்குன்னு ஸ்பெர்ம் வெளில நம்ம ஒரு திருப்தியான மாதிரி இருக்கும். ஆனால் உடலுறவு அப்படி இருக்காது, ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம பார்ட்னருமே கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப நாளாக இவர் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தனால அது பாடி ஆட்டோமேட்டிக்காக பழகிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஒருவேளை இவருக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 33 வயசு இருந்திருக்கலாம். 6 வருஷன்றது 39 வயசாக இருந்திருக்கலாம். அப்போ அந்த வயதோட காரணமாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ உடல் சோர்வுலாம் இருக்குன்ற மாதிரி இந்த வயது அப்படின்றது ஒரு காரணம். ஏன்னா 6 வருஷம் அப்படின்றபோது ஒரு 32 வயசு ஸ்டார்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 32 வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருன்னா கூட இப்போ 6 வருஷன்ற போது 38 வயசு ஆகிருக்கும். அப்போ அந்த 6 வயசு நமக்கு அதிகமாக இருக்குதுல்ல, புரியுதுங்களா? அதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா 6 வருஷம் சொல்லிடுவோம். அந்த 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம உடல் நாட் ஒன்லி அந்த தாம்பத்திய உறவு மட்டும் சொல்ல கிடையாது, எல்லாமே ஈவன் அப்போ நம்ம நடந்த ஃபாஸ்ட்டு கூட நடந்திருக்க முடியாது. சாப்பிட்ட ஏன்னா அப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 10 இட்லி சாப்பிட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 இட்லி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வயதாகும் போது நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான், சரிங்களா? இது அந்த ஒரு காரணமாக இருக்கலாம். 2வது, ஸோ வயதாகும் போது ஆண்களுக்கு எப்படியோ பெண்களுக்கு எப்படியோ அதே மாதிரி ஆண்களுக்கும் நிறைய ஹார்மோனல் சேலஞ்சஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இது இருக்கலாம். 2வது
ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேறு துணையுடன் இப்போ இருக்கிறார் இல்லையா, அதாவது 2வது ஒய்ஃபு. இதுவே அவருக்கு ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம். என்னென்னா ஒரு வேளை நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியலையோ, இல்லை நம்ம இப்படி 6 வருஷம் பண்ணிக்கிட்டே இருந்தோமோ, அதனால தான் இப்படி இவங்களை நம்மளால் முழுமைப்படுத்த முடியலையோ, இந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கலாம். இதனுடைய தாக்கமும் அந்த உறவில் ஈடுபடும்போது இருக்கலாம். இதனால் முழுமையாக உறவில் ஈடுபட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது எல்லாமே ஒன் ஆஃப் த சான்சஸ் தான். அதனால் இத்தனை விஷயங்களும் சொல்கிறேன். ஓகே, இது இந்த மாதிரியான ரீசன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு நம்மனால தான் இது பண்ண முடியும் அப்படின்னு 6 வருஷம் போயிடுச்சு. அந்த 6 வருஷம் நீங்கள் அந்த பண்ண சுய இன்பம் அப்படின்றத வந்து இனி அதை அழிக்கவும் முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது. அது முடிஞ்சது தான். இனி அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்றத யோசிங்க. ஒருவேளை ரொம்ப உங்களுக்கு விரைப்புத்தன்மையே இல்லை, ரொம்ப ஒரு இதாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஆனால் வந்துட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மனசளவில் ஆசை இருக்குது. அவங்களே என்னை நம்பி வந்திருக்காங்க. மனசளவில் உங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் டாக்டரை போய் செக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கா, அதாவது பிபி, சுகரு இந்த மாதிரி ஏதாவது வேறு இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, தைராய்டு இருக்கா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் செக் பண்ணுங்கள். டாக்டரோட அட்வைஸை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி சின்னதாக என்ன ஒரு சின்ன ஒரு ட்ரையல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னா, அப்படி சீக்கிரமாக ஸ்பெம் வந்துடுது அப்படின்னா, அந்த ஒரு உணர்வு தெரியும் இல்லையா, அந்த ஸ்பெம் வர்றதுக்கான அறிகுறிகள் தெரியும் இல்லையா, அப்பயே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நீங்கள் உங்களோட ஆணுறுப்பை வெளியில் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடுங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் இதாக இருந்ததுக்கப்புறம் 2வது டைம் வந்து ஈடுபடும்போது கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஃபஸ்ட் டைமில் ஒரு 5 நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, செகண்ட் டைமில் வந்து ஒரு 3-4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, வீட்டு குறிப்புகள் மாதிரி வந்து சின்ன ஒரு டெக்னிக்ஸ். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி உடல் சோர்வாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, மென்டலி ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்றபோது கண்டிப்பாக டாக்டரை போய் செக் பண்ணி ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னல் டாக்டரோட அட்வைஸை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் என்னோட தனிப்பட்ட அட்வைஸ் என்னென்னா, இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல இந்த மாதிரியான இதை நினச்சிட்டு உங்களை நீங்கள் தாழ்வு மனப்பான்மையோடு நினச்சிக்கிட்டே வைக்காதீங்க. நம்ம இப்படி ஆயிடுச்சுமோ அந்த மாதிரி, ஐயோ நம்ம மனைவி நம்ம நம்பி வந்த பொண்ணை நம்மளால் திருப்திப்படுத்த முடியல, நம்மளால தான், அந்த மாதிரியான ஒரு தாட் உங்களுக்கு வேண்டாம். இன்றைக்கி நிறைய வளர்ச்சி இருக்குது. ஓகேங்களா? மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், வேறு எல்லாத்துலேயுமே வளர்ச்சி இருக்குது. எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். அதுக்கு உங்களோட மென்டல் ஹெல்த்து, உங்களுடைய ஸ்ட்ராங்கான அந்த ஒரு மென்டல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து எப்போவுமே வந்து டிப்ரெஷன் இல்லாமல் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே சரி செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா எதர் கமெண்ட் ஆர் நீங்கள் வந்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா மெம்பர்ஷிப்லேயும் எங்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைனோட வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப்பும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கில்